பணம் இதை வச்சு தான் ஒருத்தனுடைய வளர்ச்சி நிர்ணயம் செய்யப்படுகிறது. அதுக்காக மக்கள் எதையோ செய்து செல்வத்தை சேர்க்கிறார்கள், பணத்தை சம்பாதிக்கிறாங்க. ஆனால் இது இயற்கையாக சம்பாதிக்கணும், அதாவது இயற்கை வழியில், செயற்கை வழியில் சம்பாதிக்கக்கூடாது. அதை பற்றி தான் வள்ளுவர் தன்னுடைய அதிகாரம் ஊழ் அப்படிங்கிறதுல, வகுத்தான் வகுத்த வகையல்லால் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தல் அரிது. வகுத்தான் பணம் சம்பாதிக்கணும், எப்படி சம்பாதிக்கணும்? வகுத்த வகையல்லால், அதாவது நேர்மையான முறையில் இல்லாமல் லஞ்சம், பிறருடைய பொருளை அபகரித்தல், திருட்டு, கொள்ளை, ஊழல், இந்த மாதிரி தீய செயல்கள் மூலம் செய்து பிறரை துன்புறுத்தி வரக்கூடிய வகுத்த வகையல்லால் அந்த மாதிரி செல்வத்தை ஈட்டி கோடிக்கணக்கான செல்வம் சேர்ந்தாலும் அதனால் இன்பம் அனுபவிக்க முடியாது அப்படின்னு வள்ளுவர் சொல்லுகிறார்.